மகளிருக்கு வலது கையில் 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு இடது கையில் மின்கட்டணத்தை உயர்த்தி பணத்தை பிடுங்குவதுதான் திராவிட மாடலா என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற தமிழக அரசை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த அக்கட்சி தலைவர் ஜே.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 3 ஆண்டு கால ஆட்சியில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு சுமையை அதிகரித்துள்ளதுதான் திமுகவின் சாதனை என்று கூறினார். மின்துறையின் சீர்கேட்டிற்கும் கடன் சுமைக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இது தொடர்பாக ஜூலை 22ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர்களை சந்தித்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் சார்பாக மனு அளிக்க இருப்பதாகவும் ஜே.கே. வாசன் தெரிவித்தார். இடது கைக்கு தெரியாது என்று பொதுவாக நல்லதுக்கு கூறுவோம். ஆனால் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று வலது கையிலே கொடுத்து இடது கையிலே இன்றைக்கு மின்கட்டண உயர்வின் அடிப்படையிலே அந்த 1000 ரூபாயை பிடுங்க நினைக்கிறார். இதுதான் திராவிட மாடலுடைய தந்திரமாக தமிழகத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள்